ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மைட்டி பிரின்சஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஹீரோயின் தான் மைட்டி பிரின்சஸ். ஹீரோயினும் அவள் ஃபேமிலியும் மார்ஷியல் ஆர்ட்ஸில் ரொம்பவே ஸ்ட்ராங். அதனால் நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஸ்ட்ராங். இப்படிப்பட்ட நம்ம ஹீரோயின் லைஃப்பில் நடக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். காலைல எழுந்த உடனே அறக்க பறக்க எதுவும் சாப்பிடாம படபடன்னு ஓடி நம்ம ஹீரோயின் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் தான். அங்கே ரொம்பவே க்யூட்டாக ஒரு சிண்டர்லா ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்பவே அழகாக இருக்காங்க. அப்படி க்யூட்டாக எதாவது டான்ஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா பாட்டிலை கையாலேயே உடைக்கிது, மண்டை மேலேயே உடைக்கிது, முள்ளு மேலே நடக்குது, ஃபயர் மேலே நடக்குது, போட்டு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் உமன் அளவுக்கே பில்டம் கொடுப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வரும்போது அவங்க லவரை பார்க்காங்க. பார்த்த உடனே காதல். ஆனால் அவனை எப்படியாவது சைட் அடிக்கணும், அதனால் அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு தெரியணுன்னுக்காக அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் அவன் இருக்கிற ஹைஸ் காபி கிளப்பில் அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க இருந்த மார்ஷியல் கப்ஸிலேருந்து வெளியே வந்து அந்த ஐஸ் காக்கி டீம்லேயே சேர்ந்துட்டாங்க. அங்கே இருக்கவங்களாம் நம்ம ஹீரோயினை ரேகிங் பண்ணுறேன்னு பேரில் ஷூலெல்லாம் ட்ரிங்க்ஸ் ஊற்றி தந்து குடிமான்னு சொல்லுவாங்க. அதை கூட சலிக்காமல் நம்ம ஹீரோயின் குடிப்பாங்க. குடிச்சு நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து எங்கே போகிற, மோட்டர் பைக்லேயே போகிற, நானும் கூட வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கே தெரியாமல் யாரி பின்னாடி வந்து அவனை டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கும்போது அவன் நேராக வண்டி எங்கே விடுறான்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான். இவன் ஏன்டா இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான் அப்படின்னு நம்ம பார்த்தா அங்கே இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேலே நம்ம ஹீரோக்கு ஒரு கண்ணு. என்னங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவங்க அம்மா வயசில் இருக்கவங்க கூட அவன் நல்லா ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயினுக்கும் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் செம்ம கடுப்பு. ஏன்டா இங்கே வர, ஏன்டா என்னை தொல்லை பண்ணுற அப்படின்னு அவனை கேவலமாக அசிங்கமாக கேட்டாலும் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட சலிக்கிற மாதிரி இல்லை. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் போடா நான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா சரி கோவம். என்னன்னா அந்த கல்ச்சரல் ஈவெண்ட்ஸில் இருக்க வீடியோ ஃபுட்டேஜ் அவளுக்கு கிடச்சிட்டு பார்த்து என்ன பண்ணியிருக்க அப்படின்னு திட்ட போகிறோன்னு பார்த்தா நீ ஏன் இந்த பொசிஷனை தப்பாக வச்சுருக்க, இப்படி வை அப்படி வைன்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு நல்லா அப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னா நம்ம 4 மாஸ்டர்ஸும் மீட் பண்ண வேண்டிய டைம் வந்துட்டு, அந்த நேரம் வந்துட்டு அப்படின்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா ஒன் ஆஃப் த மாஸ்டர்ஸ். இதை மாதிரி இன்னும் 3 மாஸ்டர்ஸ் இருக்குது. அங்கே போய் பொலன்னு அங்கே வந்தவங்களெல்லாம் பொழந்து கட்டிக்கிட்டு அவங்கள பற்றி பேச ஆரம்பிக்காங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் பற்றி. அப்போது நம்ம ஹீரோ அவள் பொண்ணு மார்ஷியல்ஸ் கப்லேருந்து வெளியே வந்தது சொல்கிறான். உடனே அவங்கெல்லாம் இப்படிலாம் போனால் சரியாகாது, நம்ம இது என்ன ஆக அப்படின்னு சொல்லி அவங்க மாசை காணிக்கிறதுக்காக இன்னொரு மாஸ்டரோட பையன், அதாவது கிட்டத்தட்ட அவங்களுக்கு கசின் மாதிரி வரும், அவனை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு விட்டு மைண்டை மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது சரி உங்கள் பையனுக்கு சுசுகி பைக் வாங்கி தரேன் அப்படின்னு 10 பைசா கூட அவர் கையில் இல்லைனாலும் நம்ம ஹீரோயினோட அப்பா ஊட்டுறாரு வாக்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் கூடையே அந்த பையன் சுற்றுது, எப்படியாவது வா திரும்பி அந்த கிளப்பில் சேரு அப்படின்னு சொல்லி பாடாப்படுத்துது. நம்ம ஹீரோயின் ஒரு வழி ஆக்கிட்டான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசைகிற மாதிரி இல்லை. போடா நீ சொல்கிறதுக்கெலாம் வர முடியுமா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ பின்னாடியே சுற்றி சைட் அடிக்கிறது அப்படின்னு அவங்க ஒரு சைடில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ பின்னாடி நம்ம ஹீரோயின் போயிட்டே இருக்கும்போது அவர் ஏதோ ஃபைட்டில் மாட்டிக்கிட்டே பார்த்தாரு. உடனே இவங்க 2 பேரும் நம்ம காப்பாற்றலாம், என்ன பண்ணி காப்பாற்ற, மாறி வேஷம் போட்டு காப்பாற்றலாம், அப்போ தான் அடையாளம் தெரியாது அப்படின்னு சொல்லி பென்சிலால் மீசையை வரையுது எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம மாறி வேஷம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணுவாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அவங்க எல்லோரும் போய் அந்த சண்டையை நிறுத்தி இவங்க தான் மார்ஷியல் ஆர்ட்ஸில் புள்ளியாச்சு, அப்படி ஒரு குத்து இப்படி ஒரு குத்து எல்லாம் வச்சு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இவங்க போட்டிருக்க மாறு வேஷம் லட்சணம் தான் நமக்கே கண்டுபிடிச்ச முடியுமே. ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டு இது நீ தானே சொல்லுவாங்க. அதனால உடனே அறக்க பறக்க 2 பேரும் அங்கேருந்து ஓடி அவங்க வீட்டுக்கு வந்து செய்கிறாங்க. அப்படி சேரும்போது தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு வர ஒரு ட்ரீம் வருது, அதில் என்னென்னா நான் க்ரீன் டெஸ்டினி அப்படின்னா அது ஒரு ஸ்வாட், அதை வச்சுட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி எனக்கு இருக்குது, நீ அதை பார்க்குற மாதிரியும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம கசின் அதை யோசித்து பார்ப்பான். என்னென்னா அது கனவு இல்லை, உண்மையிலே அப்படி ஒரு நடந்திருக்கும். அப்படி நடக்கும்போது தான் ஒரு திருடன் வந்து அது திருடிட்டு போயிருப்பான். அதெல்லாம் யோசிச்சுப்பாங்க அங்கே. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு கால் வருது. அது என்னென்னா அந்த க்ரீன் டெஸ்டினியை திருடி போயிருப்பான் அப்படின்னு சொன்னேன்ல, அவன் தான் நம்ம ஹீரோயின் அப்பாவை சண்டைக்கு இழுக்கான். நம்ம ஹீரோயின் அப்பாவும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி சண்டைக்கு போகிறான். அங்கே யாருன்னு பார்த்தா நம்ம கசின் தான். அதான் கரெக்ட், இன்னொரு மாஸ்டரோட பையன் தான் அங்கே வரான். நம்ம ஹீரோயினோட அப்பா சரி ஷாக். அவன் உடனே அந்த க்ரீன் டெஸ்டினி எடுத்து அவர் ஒரே போடு, அவருக்கு ரொம்பவே இன்ஜுரி ஆகிட்டு. அப்போந்தான் நம்ம அந்த கசின் சைடில் இருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. என்னென்னா அன்றைக்கி அந்த திருடிட்டு போயிருப்பான்ல அவன் ஹீரோயினை
சரியாக தாக்கியிருப்பான். அதனால ஹீரோயின் வந்து ரொம்பவே வூண்டடாக இருந்திருப்பாள். அப்போ இவன் போய் அவன்கிட்ட மாற்று மருந்து கேட்டிருப்பான். யார் அந்த கசின் அந்த வில்லன்ட்ட போய் மாற்று மருந்து கேட்டிருப்பான். அதுக்கு அந்த வில்லன் வந்து நம்ம கசினை நல்லா வசியப்படுத்தி அவன் வந்து அந்த வாளால் ஒரு சவுண்ட் மேக் பண்ணுவான். அதில் அந்த கசின் வசியாயிடுவான். அதாவது யாரெல்லாம் என்ன கூப்பிட்றாங்களோ அப்போ எனக்கு பதிலாக நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளே அவன் செத்து போயிடுவான். அதனால தான் நம்ம கசின் வந்து அந்த மயக்கத்துலேருந்து தெரிய முடியாமல் நம்ம ஹீரோயினோட அப்பா கூடயே வந்து சண்டை போட்டு இப்படி ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. நம்ம ஹீரோயினை பொறுத்தவரை அவங்க அம்மாவை கொன்னதும் அந்த க்ரீன் டெஸ்டினியை திருடிட்டு போனவ தான். அவங்க அப்பாவை உண்டடாக்குனதும் அவன் தான். அதுக்காக நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணுறாங்க. ட்ரைனிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் அவனை கண்டிப்பாக அழிச்சே தீருவேன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து லைட்னிங் ஸ்ட்ரோக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். அதையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு ரெடியாக இருக்காங்க. பார்த்தா வழக்கம் போல் நம்ம கசின் தான் அது நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னு மனசு உடஞ்சிட்டாங்க. எவ்வளவோ அவனை ட்ரை பண்ணி புரிய வைக்க பார்க்காங்க. ஆனால் அவனால் அந்த மாயத்துலேருந்து வெளியே வரவே முடியலை. அதனால நம்ம ஹீரோயினும் வேறு வழியே இல்லாமல் அடிப்பட்டபடி இருக்காங்க. அப்போ நம்ம கசின் குத்தலான்னு வரும்போது நம்ம ஹீரோயினோட தண்ணி வந்து அந்த க்ரீன் டெஸ்டின் கண்ணீர் தண்ணி வந்து அந்த க்ரீன் டெஸ்டினி அப்படின்னு அந்த ஸ்வாடில் விழும். அப்படி விழுந்த உடனே அந்த சவுண்ட் வந்து அந்த வில்லை மேக் பண்ண சவுண்டு மாதிரியே இருக்கும். உடனே நம்ம கசினுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இந்த கதையை முடிக்காங்க.